பெரிய நன்றி உங்களுக்கு சொல்லணும்னு எங்க எல்லாருக்குமே தோணுது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தயாரிப்பாளர், இந்த படத்தினுடைய இயக்குனர், இந்த படத்துல அழகாக நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகி, ஒட்டுமொத்த குழுவுக்கும் மீண்டும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த குழு நமக்காக பேச இருக்காங்க. அவங்களை மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம். I would like to start with the art director of the film, சி உதயகுமார் அவர்கள் எங்களுக்காக அன்போடு மேடைக்கு வரவும். இந்த படத்தினுடைய கலை இயக்குனர் சி உதயகுமார் அவர்கள். Thank you so much for joining. படத்தினுடைய தொகுப்பாளர் பாண்டியன் வந்து என்னுடைய நிறுவனத்துல நீண்ட நாள் பணியாற்றி இருக்கிறாரு. இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திறமையானவன் நேர்மையானவன் இருக்க மாட்டாங்க, நேர்மையானவன் திறமையானவன் இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் பாண்டியன். உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டுன்னா அது பாண்டியனை சொல்லலாம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், திறமையானவர், அன்பானவர், ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற உடனே டக்குன்னு சத்தமாக ஏதாவது சொல்லிட்டா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன். ஸோ பாண்டியன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது என்னடா செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பண்ணிடுவேன். சரி, ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதையை கொண்டு வந்து எடுத்து மூணாவது இன்னைக்கு ரிலீஸ் கொண்டு வந்ததுல கண்டிப்பாக பாண்டியனுடைய ஒரு அண்ணன் சாணத்துல இருந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். பாண்டியனுக்கு இனிமேல் இந்த படம் வந்து நிச்சயமாக லாபகரமாக அமையும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கான வியாபாரமும் அந்த வகையில் பாண்டியன் வியாபாரம் வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நிறைய வெற்றிகளையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் என்னோட வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டேரக்டர், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய மியூசிக் இசையமைப்புலாம் ஒரு முக்கியமான ஒருத்தர். குறிப்பாக வந்து பின்னணி இசையில வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறவர். அதனால இந்த படத்துக்கு பின்னணி இசை மிகச்சிறப்பாக இருக்கும்னு நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. வர சத்யசிவா ஒரு சடனாக நம்மளுக்கு எல்லாரும் கவனத்தையும் கவர்ந்தார். சின்ன இடைவெளி, மீண்டும் ஒரு சின்ன தொய்வுக்கு அப்புறம் வந்திருக்கார். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து முழு மூச்சோட உயிர் மூச்சாக அதை பணியாற்றியிருப்பார். அவருடைய கழுகு பார்வையிலிருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது. நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். படத்துல பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும், மற்ற ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள். அவருடைய வெற்றியை வந்து எப்பவுமே நான் ரொம்ப பர்சனலாக பார்ப்பேன். அதை நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனால் நம்ம ஏற்பாடு கேட்டு விட்டுருவோம். அவர் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் நான் காலையிலேருந்து ஏதோ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ப்ரொடியூசர் மாதிரி 4 தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். நைட் வரைக்கும் பிக்கப் ஆச்சா, எப்படி இருக்கு, ரூரல் எப்படி இருக்கு, சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு போராட முடியாது இல்லையா? அதனால அது சீக்கிரமாக அந்த பெரிய வெற்றி ஒன்று வந்து அவருடைய அந்த ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அவருக்கு இந்த சினிமா கொடுத்துடணும் சீக்கிரம் அப்படின்னு நான் நினைப்பேன். அது அப்பப்போ நடந்து சின்ன சின்னதா பெருசா ஒன்று நடந்து இப்போ நல்ல மகிழ்ச்சியாக ஒரு சுத்து பெருத்தே வந்து கொண்டிருக்காரு எங்களுக்கு சசிகுமார் சார். அடுத்த படம் கெட்டப்பன்னு சொல்லிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு தெரியுது சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அப்படியே பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலியோட சீரியஸ் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய தோற்றம், எல்லாமே நல்லா இருந்தது. அது சசிகுமார் சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கோ அவ்வளவு வயசுக்கு நடிச்சுட்டே இருப்பாரு. அது என்ன ரோல்னா தெரியாது, நடிச்சுட்டே இருக்க போறாரு. அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடித்தவர், சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சவர். அவரும் சினிமாவை அவர் ரொம்ப நேசிக்கிறார். சினிமாவோட வேற ஒன்றும் செய்ய தெரியாது. 100 கோடி கொடுத்தாலும் அவர் போய் தொழில் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாரு. திரும்பி சினிமாவில் வந்து பெருசாக நடிப்பார். அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவர். அதனால அவருடைய வெற்றி வந்து நான் ரொம்ப பர்சனலா நான் இப்பவே நான் டச் பண்ற மாதிரி பாத்துக்குவேன். அவருடைய டூரிஸ்ட் வெற்றி அடையும் பொழுது ஒரு 2-3 தடவை திரையரங்களை பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து நான் வந்து எப்படி சொன்னா அவரோட வெல்வீசரா அவரோட ரசிகரா தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். ஒரு வாட்டியும் அந்த படம் சினிமாவுக்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்கா வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தளர்ந்து போன சினிமாவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தூக்கி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து ஃப்ரீடம் அதே வரிசையில் வந்து இன்னொரு வெற்றியும் கொடுத்து இன்னும் மேலும் நிறைய உற்சாகங்களை கொடுத்து வெற்றி கொடுத்து லாபத்தை கொடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய ஒரு பூஸ்டிங் ஃபில்மா இருக்கணும் அப்படின்னு நம்புறேன். அது மாதிரி இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அது அவசரம் என்னுடைய செயற்குழு கூட்டத்துக்கு போயின்றதால இதோட இந்த இடத்துல உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.
மீடியா, யூடியூப், சோசியல் மீடியாவில் வேறு என்னென்ன சேனல் இருக்குது எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். பாண்டியன் சார், மேடையில் இருக்கிற ஆர்கே செல்வமணி சார், பாண்டியன் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு இந்த மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதில் ஆரம்பிச்சது ஜூலை 13 நினைக்கிறேன். ஜூலை 13, 2022 ஸ்டார்ட் பண்ணது பூஜை போட்டு. ஆனால் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு மேனேஜராக இருந்துட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் ஆகிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியும். அதை தொடர்ந்து அந்த படத்தை விடாமல் ஒரு அவரோட ஸ்ட்ரகிள், அவர் சூழ்நிலை, அங்கே ஷூட்டிங் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவர் போராடுறது, எல்லா விஷயமும் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த சாங்கையும் பார்க்கும்போது எதுவுமே தெரில. உண்மையாகவே அவ்வளோ கஷ்டம் இதுக்காக ப்ரொடியூசர் ஆகும். டைரக்டர் சார், நான் இதுக்கு மேலே வேலை பார்த்த டைரக்டர்கள்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, இதாக இருக்கும். இவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்படியே நான் என்னடா அது, ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன், செயின் ஸ்மோக்கை நான் விட்டேன். இதில் தான் வந்து நான் தம்மை மறுபடியும் பழக ஆரம்பிச்சு. இல்லை கண்டினியூ பண்ணல, அது முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ அப்படியே கூலாகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சேட் வாங்கி அடிச்சுட்டு இருப்போம். பக்கத்தில் குணா இருப்பார். இது மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளாக நிறையா ஹேண்டில் பண்ணுறதா ஒரு எப்படி அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுன்றது ஒரு இது இருந்தது. பயங்கர கஷ்டமாக இருந்தது. எனக்குமே வந்து ஒரு ஒரு நடிகராக நம்ம ஒரு படம் கமிட் பண்ணும்போது யார் ப்ரொடியூசரு, யார் டைரக்டரு, யார் ஹீரோவாக பண்ணுறான், இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா இதுக்கு இடையில வேறு எதுவும் பண்ணிட வேணாம், சரி இது ஒன்று நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்றுவோம். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் கமிட் பண்ணுறது வந்து வரதை ஃபுல்லாக கமிட் பண்ணுறது கிடையாது. ஒரு 5 படம் வந்ததுன்னா சரி இது ஒன்று பண்ணுவோம், அதுக்கு இடையில வேறு அது கமிட் ஆகும்போது கேட்டுறது, சார் எனக்கு இப்போ வந்து ஆகஸ்ட்டோட முடியுமா சார், இல்லை செப்டம்பர்னா சொல்லுங்கள், அந்த ஒரு மாதம் நான் வேறு எதுவும் பண்ணல. ஏன்னா எல்லா படத்துலையும் பண்ணிட்டு கண்டினியூட்டியாக ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது. சம்பாதிச்சிடலாம், பட் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்னென்ன நம்மளோட அவுட்புட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறது. இதில் வந்து டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு, ஆனால் அவரோட இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரது சில இதாக இருந்தது. பட் ஆனால் அவுட்புட்டாக வரும்போது சரி இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இருந்திருக்கலாமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆமாம். ஏன்னா அங்கே செட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த செட்டில் இருந்து அங்கே நாங்கள் அந்த ஜெயிலில் எப்படி தங்க வச்சுருப்பாங்க, அவங்க இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கான எல்லா விருதும் உங்களுக்கு வரணும். டிஓபி சார் எப்படி டைரக்டருக்கு இப்படி ஒரு பொறுமையான டீமை கண்டுபிடிச்சாருன்னு தெரில. டைரக்டருக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குற லிரிக்ஸ் ரைட்டரு எல்லா பேருமே அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆட்கள் அமைஞ்சிட்டாங்க. இவர் ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும்தான் சத்தம் வரும். நமக்கு எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி கத்தும் போது அப்படி அப்படி இந்த லோ பிபி வந்து போகும். ஷோ என்னடா நைட்டு தூங்குவோம், காலைல ஷூட்டிங்கா என்ன படம், சத்யா சிவா சார் படமா, அந்த மாத்திரை 2 கொடுப்பா வாங்கி போட்டு அப்படி ஜெபம்லாம் பண்ணதே கிடையாது. அண்டவா நீ ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு சத்தம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு நம்ம டென்ஷனாக கூட அவருக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லபடியாக நாள் முடியணும், இப்படி தான் கிளம்பி வர்றது. ஆனால் சில ஷூட்டிங்க்கு நம்ம போகும்போது ஷூட்டிங்கா வேகமாக எடுத்துட்டு பேக்கை வச்சுட்டு என்னென்ன தூக்கிட்டு ஜாலியாக போட்டு டீயை சாப்பிட்டு வாடையை சாப்பிட்டு வாடியை நிப்பாட்டு அப்படி போவோம். இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படியாவது முடிச்சிடும்டா அதை இருந்து. பட் அவுட்புட்டாக நல்லா வந்திருக்குது. லிரிக்ஸ் 2 பேருமே சூப்பராக இருந்ததுங்க சார். ஆமாம், அந்த இன்னொரு பாட்டு அந்த குழந்தைக்கும் 2 சாரோட சசிமா சார் அவங்க பேரோட சின்ன வயசு இது ரொம்ப சூப்பராக இருந்தது அது. அப்புறம் ட்ரெண்ட் மியூசிக் விஜய் சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் சார் அவங்க சார் அருண் பாரதி சார், தேங்க்யூ. ஜிப்ரான் சார், சின்ன படங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது வருதுன்னா சின்ன பட்ஜெட்டில் சின்ன கடைகள் இருக்குது நிறையா டின்னரில், அது மாதிரி சினிமாக்காரங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு எடுத்துகிட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ணுறதுன்னா ஜிப்ரான் சார் தான். எனக்கு என்னென்னா வாகை சூடாவால் ஆரம்பிச்சது, வாகை சூடாவால் அவரோட ஒர்க்கு பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகை சூடா படம் எத்தனை தடவை பார்த்தாலும் மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பாரு. இதுலேயும் அதே மாதிரி லிஜோ மேம்ஸ்க்கான இந்த சீக்வன்ஸ் அவங்க பேசுகிறது, அவங்க எங்களை ஏன் தள்ளி விடுறீங்கன்னு கேட்கும்போது நம்மள அறியாமல் கண்ணிலேருந்து ட்ராப்ஸ் வந்துடும். ஏன்னா இது ஒரு முக்கியமான போர்ஷன் அவங்க லிஜோ மேமுக்கு. ஏன்னா
இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெய்பீம். அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடிச்சு ஃபீல் ஆனது. ஏன்னா அந்த ஜெய்பீம்ல வந்துட்டு வெளியில சூர்யா சார் இருந்து வருவாங்க, இவங்க எங்க இருப்பாங்கன்னு நம்மளை தேடிக்கிட்டே இருப்போம், கேமராவும் அவங்களை தேடி வரும். அந்த ஒரு மலையில ஓரம் நிற்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமா நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணி எனக்கு அழுகே வராதுன்னா கூட உங்களை அப்படியே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா இதுல வந்து அதை ஈக்குவலா அதோட கூட அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் இதுல. தேங்க்யூ மேம், நீங்க இருக்கிற படத்தை நாங்கள் வேலை பார்த்தது சந்தோஷம். சசிகுமார் அண்ணன் சினிமாவில் இப்போ நம்ம நிறையா நடிகர்கள் நிறையா பேர்த்திட்ட பழகுறோம், நிறையா பேர் கூட ட்ராவல் பண்ணுறோம், நிறைய பேர் கூட பேசுகிறோம், இது பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்க வந்து விஜய் சேது அண்ணன், சசிகுமார் அண்ணன், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், இவங்க 3 பேர். அதில் வந்து சசிகுமார் சாரும் ஜிவி சாரும் வந்து எனக்கு சினிமாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு பழகுறதுக்கும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலையும் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க 2 பேரும். நான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ 2-3 கூட சொல்லியிருந்தேன், சசிகுமார் அண்ணன், ஜிவி பிரகாஷ் அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் சினிமா அப்படின்னு. தேங்க்யூ சார், உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தது. ஏன்னா எல்லா பேரோட சூழ்நிலையும் அந்த இந்த படத்துக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், வேற யாரா இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுற நம்மளாலே லோ பிபி, ஹார்ட், சுகரு, இது எல்லாமே வருது. லீடு பண்ணுறவங்களுக்கு. ஆனால் அது ஃபைட் சீன் வரும், அடிச்சு இது பண்ணுவாங்க, அந்த பிளட்டு வரதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வருவார் இப்படி உள்ளே போகும்போது கிரவுண்டில் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்குவார், இன்னைக்கு சாரு இந்த கண்டிஷனில் வரப்போறாரு. உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம், சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்ல, சசிகுமார் சார் தான். அந்த மாதிரி பிளட்டு அடிபட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோனா அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த இது வேணாங்க இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சாரு. ஆமாம், சந்தோஷம் சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக வரும்ன்றது நம்பிக்கை சார். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த சார் டிஓபி சார் சொன்ன மாதிரி தான், அந்த இவிபியில் போவோம் நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருப்போம், குழியை தோண்டிகிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு என்ன நடக்க போதோ, முள்ளிங்கால் போட்டு வரணும். சசி சாருக்கு வந்து முன்னால் வச்சுருவாங்க, கேமராவுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப் நடந்தால் போதும், நம்மளாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து முள்ளிங்கால்லே வரணும். ஆமாம், இந்த எல்லாம் மாத்திரை டப்பாவோட வந்துடுவாப்புல குணா. தண்ணி எங்க இருக்கு, தண்ணியெல்லாம் வருங்க, பேசாம இருங்க, டெடிகேஷனா இருங்க, நீங்க தண்ணியா குடி பொறுங்க, முன்னால வேமா போங்க, ஏங்க பொறுங்க, மொழிங்க நடந்தா போறேன், மொழிகள் போட்டு போகும்போது வேமா போங்கன்னா இப்படியே ட்ராக் உள்ள போகும். ஏங்க கொஞ்ச நேரம் லேசா உட்காந்தோம்னா வரமாட்டீங்க, இந்த வந்துட்டோம் சார், வந்துட்டு இருக்கோம் சார், அடுத்த மொழி எடுத்துறான் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலு, அந்த பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர். சார் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாரு, எங்க பொறுங்க, இப்பதாங்க டி நகர் சிக்னல் தாண்டி வந்து பயங்கர டிராபிக்ங்க, போனா அங்க 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம். அப்பதான் தோண்டி அதெல்லாம் முடிச்சு அந்த அது பெரியது சொன்ன மாதிரி பெரிய பள்ளம், அது ஒரு பள்ளத்தாக்கு கால்வாய் மாதிரி. அது வந்தோன்னா நம்ம பார்ப்போம், இன்னைக்கு இந்த சீன்னோன்னு அப்படியே பார்ப்பாங்க, ஒருத்தர் பேசுவோம், இது எப்படி இன்னைக்கு அப்படித்தான். சரி வாங்க, இன்னைக்கு என்ன டிஃபன்னாவது கேட்போம் அப்படின்ட்டு குணா பக்கத்துல, எதுவும் தம்முக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா, ஏங்க குணா நீங்க போயிட்டு அப்ப இது பண்ணிட்டு அப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ஒரு அந்த ஸ்பாட்டை கடத்துறது. அந்த மாதிரி இங்கே செட் ஒர்க் பண்ணுறதும் சரி, அங்கே பண்ணதும் சரி. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்டலூரை தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த இது பண்ணுறது. அப்புறம் இங்கே நம்ம எக்மோரில் எடுத்த அந்த காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது. டிஓபிஸாக தான் பெரிய ஒரு சவாலானதாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சந்தோஷம் சார். ஆர்கே செல்வமணி சார், நான் சென்னை வந்த புதுசில் ஆர் செல்வராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது ஏதாவது ஃபைல் கொடுத்துடுவார், போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து எதாவது கொடுத்துடுவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த மேடையில் நீங்கள் இருக்கிற மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். மணிகண்டன் இப்போ பேசின மாதிரி தான், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காந்துறேன். மணிகண்டன் ஒரு இதே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல. அது இந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாவிலையும் வந்தது. மகாராஜாவிலையும் வந்து பரவாயில்ல, இனிமேல் நம்மளே ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுத்தா வாய்ப்பு வர மாட்டேது. இன்டர்வியூ கொடுத்தா ஃபோன் பண்ணி திட்டாது, என்ன உனக்கு பேச தெரியல, கொஞ்சம் நல்லா பேச மாட்டேன், வாழ்த்துக்கள் பண்ணிடுறவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் பாய்ஸ் காலேஜ் படிக்கும்போது நான் பாய்ஸ் பார்த்தது, அப்போல்லாம் பாய்ஸ் மணிகண்டனா அப்படின்னு பாய்ஸ் மணிகண்டன் அடிக்கலாம் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் தேட்டரில் எவ்வளோ
வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் வாங்கி பார்த்தது. ரொம்ப ஒரு சினிமா மணிகண்டன் அந்த மாதிரி தான். எப்படி அப்ரோச் பண்ண, எப்படி பேசுறது, அந்த இதெல்லாம் தெரியாது. அவர் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள என்ன பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்துருவாரு. அப்புறம் குணா குணா தான் எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் கூட எங்களால் இருக்க முடியாது. அப்புறம் அவங்க நடிச்சிருக்காங்க தீபா பாஸ்கர், அப்புறம் ஷாலினி இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. மற்ற நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோ டைரக்டர், மற்ற எல்லா பேர்த்துக்கும் நன்றி. வாய்ப்பு வழங்கிய ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு படத்தை பற்றி சத்யம் சிவா வந்து ஒரு அவுட்லைன் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் சிவா அவர் சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணி லிரிக்ஸ் செலெக்ஷன்லேருந்து சிங்கர்ஸ்ல இருந்து இன்னும் அந்த ஒரு இன்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு எப்பவுமே பர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் சைட்லேருந்து இருக்காது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இருக்கும். ஸோ அதனால ஒரு லிரிக் கொடுக்கும் பொழுதே சார் இது எனக்கு புரியுது, இது நல்லா இருக்கு, அங்கே ஆரம்பிச்சு அப்படியே உள்ள வருவார். ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அவர் மனநிலை எப்படி இருக்கும்னு உண்மையிலே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சே நமக்கு தெரிஞ்சிடலாம், ஓகே இந்த படத்து மேல் நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சிருக்கோம், ஓகே ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் சத்யம் சிவா அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பட் இவன் ஆண்டனி சொன்ன பேஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்கிட்ட எப்பவுமே ரொம்ப சாஃப்டா பேசுவாரு. பட் ஆனா என்னோட இன்ஜினியர் பார்த்துருக்காங்க. ஸோ வெஸ்லி சொல்லுவாரு, சார் ஐயோ பயங்கர டெரர், அப்படியா இல்லை நான் பார்த்ததே இல்லைமே. பட் ஆனா இது அவர் சொன்னது, அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வரும். அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகா தெளிவா கன்வே பண்ணுவாரு. பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்ற ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது. அது நினைச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஜோனுக்குள்ளேயும் போயிருக்கலாம். பட் அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி ஏன்னோ லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லரா அதை எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சசி சார், தேங்க்ஸ் லாட் சார். பேக் டு பேக் ஒர்க் பண்ற அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ, லவ் யூ சார். ஸோ அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், ஒரு ஒரு இன்னும் ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும், இங்கே பேசின எல்லாரும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருமே, ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். ஒரு கேரக்டர் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணாமல் எல்லாம் ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோட இமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால எவ்ரி ஒன் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் டெக்னீஷியன், எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஐ ஹாவ் டு டெல், சில இடத்துல எல்லாம் எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க லைட்டிங் வச்சிங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், தேங்க்யூ. எங்கள் டீம், என்னோட ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் ஸ்னேகன் சார் இல்லை, அவர் சார்பாகவும் ஐம் லைக் ஐம் தேங்கிங் ஹிம். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்க. ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருந்திருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி சார், ஆர்கே செல்வனி சாருக்கும், அம்மா கிருஷ்ணன் சிவா சாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வனி சார், உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்கள் படம் முதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களை எப்போ பிடிச்சதுன்னா, உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன். உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துட்டு
சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்தாரு. 2வது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப 5000 இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க. 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ரவுத்தர் சார் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் படம் அடுத்து 100வது படம் அவருடைய படம், அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மறு நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது, இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்திலயா அப்ப அப்ப இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை வந்து, சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன். ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார், இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுல எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அவரு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்ட் டைரக்டர், அவங்க இருந்து வர்றேன் நான், ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. நான் 3 படம் 2 படம் நாங்கள் பண்ணிட்டோம். அப்படியே லைவா அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் உதய் கேமராமேன், டைரக்டருக்கு ஏற்ற கேமராமேன் தான். அவர் பேசி நான் இப்போதான் பார்க்குறேன். இங்கே தான் அவர் பேசியே நாங்கள் பார்க்குறோம். ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும், பூமி இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள், முந்த படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் எங்களுடைய கவிஞர், ரொம்ப நன்றி. ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது, அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய, உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார், அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார், ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை, இப்போ நீங்கள் சொன்னோடனே நாங்களாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம். நன்றி சார். மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு, அவர் தான் முதல் படம் பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. ஜிப்ரான், அவரோட நான் 4 படம், என் படம் நிறைய இருக்கு, அதெல்லாம் முடிச்சு கொடுங்க, எப்போ கொடுக்க போறீங்க, இவரை நான் பார்க்கல, இப்பதான் பார்க்குறேன், இன்னொரு படம் வேற இருக்கு, அதெல்லாம் வேகமா முடிச்சு கொடுங்க. ஸோ அவரு சிறப்பாக பண்ணியிருக்காரு. நந்தன்லையும் அது அந்த அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான். ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததை விட அதை ரொம்ப அழகா இது பண்ணி கொண்டு போயிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லிஜோ, இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேற மாதிரி மாறுச்சு. அது யார் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் நாங்கள் போயிட்டோம், ஹீரோயின் எங்களுக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் தான் லிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமா அப்படியே அந்த என்ன அந்த ஃபேமிலியா அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும். படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும், அவங்க 2 பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும். அதுக்கு முக்கியம் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம், எல்லாரோடையும் பாவப்பட்ட ஒரு முகமா இருக்கணும். அது கரெக்டா ரிஜோவுக்கு செட் ஆச்சு. அது சேர்ந்துடணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். சேர்ந்தாங்களா சேரலையான்றதான சார் கதை, அது சொல்லக்கூடாது, அது நீங்க தேர்ல பாருங்க, அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவாரு. ஸோ அப்புறம் மணிகண்டன், மணி படத்துல எனக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுவான். ரொம்ப ரொம்ப நன்றி. அவனோட இதை பார்த்து தான் நான், எனக்கு ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடென்ட்டோட அவரோட இன்டர்வியூ சொல்லும் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அவர்கிட்டே நான் பகிர்ந்திருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். மணி, அப்புறம் ஆண்டனி சொன்னார், கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. கஷ்டப்பட்டதெல்லாம் கோவத்துல சொல்லாம சிரிச்சுட்டு அதை ஃபுல்லா சொல்லிட்டாப்புல. நாங்க வேற பக்கத்துல நடந்து போனோம்னு சொன்னேன், அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம். நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பார்க்கலையே, அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். மு ராமசாமியையும் நாங்களும் இவ்வளோ இது பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். நீங்க எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பேசுவீங்கல்ல, நானும் ராமசாமி, மு ராமசாமி அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வரல, முனைவர் மு ராமசாமி, அவர் சொல்லுவாரு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போறோமே, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க தப்பிக்கும் போது இன்னும் என்னென்னா அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் போகும் நமக்கு. அப்படிதான் நாங்க பேசுவோம். இதே இடத்துல சார் நமக்கு இப்ப மூச்சு அடைக்கல, இப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும் போது. அவங்க பட்டதோட அதெல்லாம் ஒரு வழியா, ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட், அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதை விட இது வழியா எங்களுக்கு தெரியல. அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க
அப்ப நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும்ல. ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்கல்ல, அது கூட இல்லாட்டி நான் என்ன, எல்லாரோடையும் தான் போராடணும். ஸோ ரொம்ப சிறப்பா ஆண்டனி 2வது படம் நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மன்ல நடிச்சிருந்தாப்புல, ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி, மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும். முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொல்லுது, வேணாம் பாண்டி, நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே எது, நீ வாங்கி பழகியாச்சு, இனி ப்ரொடியூசர்னா கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் நான் பண்ணுவேன் சார், எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு அப்படின்னு. இல்லை பாண்டி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி, அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறுச்சு. இந்த கதை சார், இந்த கதையும் பண்ணணுமா, இது ரொம்ப இருப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னாரு. பாண்டி ஏதாவது சொன்னா அழுதுருவாருனாதான் அவர்கிட்ட சொன்னேன். சார் காசு கேட்டாலும் அழுதுருவாரு சார், ஏதாவது சொன்னா அழுதுருவாரு சார். சார் காசு ஆர்டிஸ்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுருவாரு சார், எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படிலாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னன்னா, ஒரு கட்டத்துல சரி அவருக்கு பண்ணுவோம், நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான், அவரு நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி, அந்த நம்பிக்கை தான், நாங்க வச்ச நம்பிக்கை தான் இவ்வளவு தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பா பண்ணணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எல்லாமே இருக்குதான். ஒரு படம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கதான் செய்யும், எல்லாருக்கும் அது இருக்கதான் செய்யும். ஒரு படமா இருந்தா ஒரு இயக்குனருக்குள்ள, ஒரு ப்ரொடியூசருக்குள்ள, ஆர்டிஸ்டுக்குள்ள, டெக்னீஷியன்ஸ்குள்ள எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனா அது முடிஞ்சு அந்த நிறைவா பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும், அந்த வெற்றி அதை மாத்திரும். எப்போதுமே அது இருக்கும், எந்த படமா இருந்தாலும் அது இருக்கதான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும். அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீடம் படத்தை பத்தி சொல்லணும்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினைச்சிடக்கூடாது. அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபர்ஸ்ட். இது என்ன மாதிரி படம், எப்படி அப்படின்றது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு காமெடியோ ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமா அது இருக்காது. இது ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போற ஒரு படமா தான் இருக்கும். அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸ்க்கு. நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம். வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற மாதிரி நினைச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு, இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை, வேணாடா இப்படி பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பக்கம் நியாயம், அது நம்ம தப்பு தான். ஏன்னா நம்ம என்ன படம் பண்றோம், இது என்ன ஜானர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்திடணும். தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா இது ஜெயில், சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள், எஸ்கேப் டு விக்ட்ரி, இந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷ்ல பார்த்துருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஆனா அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க. கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க. இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம். ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அடிச்சிருவாங்க. சும்மா இது பண்றதுக்கே அடி வெளுக்குறாங்க, அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இது 1991 நடந்த ஒரு கதை, 95 வரைக்கும் இருக்கு. 95 ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்களை பத்தி 1000 அகதிகளை சந்தேக கேஸ்ல உள்ள பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியை சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்போற ஒரு படமா தான் இந்த ஃப்ரீடம் இருக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில கிடைச்சதுன்றது நமக்கு அந்த அந்த இன்சிடென்ட் தெரியாது. அப்ப நடந்த போது 1995 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வேலூர்ல இப்படி சிறையில இருந்து தப்பிக்க ட்ரை தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நமக்கு தெரியாத ஒண்ணு. அது ஏன்னா அப்ப இவ்வளவு மீடியா இல்லை, ஒரு பேப்பர் செய்திகளா தான் அது இருக்கு, பேப்பர் செய்திகளா இருக்கு. அது இந்த படத்துல நாங்க சொல்லியிருக்கோம். அந்த வலிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும், யதார்த்தமாக சொல்லும். படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண, நான் திருப்பி கேட்டேன். ஏன்னா இப்படி ஒரு படம் நான் சந்தோஷமா இருக்கேன் சார், இப்ப கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் அது பிடிக்கணும். அப்புறம் டைரக்டர், நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டேன், அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோல்வியெல்லாம் கிடையாது, தோல்வியோ வெற்றியோ கிடையாது. நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநருக்கு தான் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் இல்லை, எல்லாரையும் அதிகமாக நான் பண்ணது 11 12 புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தோல்வி இயக்குநர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். வெற்றி அடைஞ்ச இயக்குனர் ஒன்னே ஒன்று தான், அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை. அது நமக்கு
நமக்கு சில விஷயங்கள் இப்படிதான் பண்ணணும்னு வரும், நம்மளை தேடி அப்படிதான் வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது, அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்படிதான் இந்த இந்த படத்தை நான் பார்த்தேன். சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதனால இருக்கும், சிரிக்க மாட்டார். படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை. இந்த இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன். அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க சார், ஃபோட்டோவுக்குன்னா நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக நான் அதெல்லாம் விட்டு வச்சிருக்கேன். நீங்கள் போடுறீங்களா சிரிச்சு போஸ்டர்லாம், அது உங்களை நினச்சி ப்ரொடியூசரை நினச்சி நான் பண்ணது. அன்னைக்கு போஸ்ட் கேட்பீங்க, எங்க சார் முதல் நாள் போஸ்ட் போடுறோம் சிரிச்ச மாதிரியே இல்லை, அதே மாதிரி வந்தாரு. அந்த ஒரு ஃபோட்டோவில் அங்கிட்டு சிரிச்சிருப்பேன், அதை எடுங்க, அங்கே நிறையா சிரிச்சு வச்சிருப்பேன் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஃபோட்டோவுக்கு சிரிப்பேன் சார், நீங்கள் சிரிக்கக்கூடாது, சிரிக்காம எடுங்க எடுங்க, அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சிருவேன். எடுத்துட்டு இதுதான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கூடா, சிரிச்ச மாதிரி முத படும்போது போட்டோம்டா அப்படின்றதான் இருப்போம். அதே மாதிரி தான் லிஜோ சிரிச்ச மாதிரி ஒன்று இருந்தது. அப்போ லிஜோட்ட கேட்டேன், நீங்க டைரக்டருக்கு தெரியாம தான் இந்த சிரிச்ச அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னுச்சு. ஸோ அப்படிதான் அது நடந்தது. ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வேதனைகள் இருக்கும், இப்படிதான் இருக்குன்றது அழகா அந்த சிறைச்சாலையில எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாவே நாங்க ஒவ்வொரு அடியும் நிஜமாவே விழுந்தது. கையெல்லாம் உடைஞ்சது, ஒருத்தன் அடிக்க தெரியாம அடிச்சு என் கையெல்லாம் உடைச்சாங்க. அதெல்லாம் கத்துறேன், ஐயோ ஐயோன்னு கத்துறேன். சூப்பரா நடிக்கிறாரு, சூப்பரா நடிக்கிற, ஐயோ போட்டான் அதே கையில. நான் சொன்னேன், இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு, நான் இங்க அடிக்காத, எங்க வேணா அடி, தலையில தொங்க விட்டாங்க. அடிக்கும் போதே நான் கத்துறேன், ஆன்னு கத்துறேன். யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை. என்ன சார் பயங்கரமா அடிக்கிறார், தந்திரமா கட்டுன்னு அப்படின்ட்டு நிஜமாவே விழுந்துச்சுன்னா அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டா அடிச்சாரு, அவர் நடிச்ச ஒருத்தர் அவர் தவறா இது பண்ணாரு. ஸோ அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கும். நாங்க அது சிறப்பா இருக்கிறது. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்க ரொம்ப சொல்லக்கூடாது இது இப்படி இருக்கும் அப்படின்னு, நீங்க படம் பார்த்துட்டு நீங்க அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஏன்னா ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் அதை சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் இதுல நான் மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன். என்ன அடுத்தடுத்து பண்றீங்க, என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழ்ல பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதுவும் தமிழ் தாங்க, அது என்னோட தமிழ் தாங்க, அதை நான் பேசுறதுல என்ன. 4 படம் 5 படம் வந்தாலும் அதே இதுல தான். நான் 10 படம் பண்ணாலும் அது பண்ணுவேன், அது தமிழ் படம் தான், தமிழ் தான் நான் பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம். அது பல தாமதங்களாகி அது வெற்றிகரமா இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கதே ஒரு வெற்றி தான், தேட்டருக்கு கொண்டு வந்தது. அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்க பேசினதான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா ஆச்சு. அந்த அம்மா தான் நான் நிறைய பேட்டியில சொன்னேன், என்னைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கக்கூடாது, அந்த அம்மாவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான், எந்திரிங்கம்மா, அவங்க தான் எனக்கு. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை, அம்மா அவங்க தான் எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படுத்தி எடுத்துட்டேன். அது வேற சில விஷயம் அவங்ககிட்ட கேட்பேன், இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்டேன் நான். இல்லை நீங்கள் ரொம்ப இழுத்தெல்லாம் பேச வேணாம், அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத, நார்மலாக அப்படிலாம் பேச மாட்டேன், இப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா, நீங்கள் நேரம் வாங்கம்மா, வாங்க, உங்களை பார்க்கட்டும் வாங்க, யாரா ஒரு அம்மான்ட்டு இருக்கேன், அந்த அம்மா யாருன்ட்டு நானும் 2 படத்துக்கு கதறிட்டு இருக்கேன், வாங்க என்னோட சீட்ல உட்காருங்க. அவங்கதான் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க, அவங்க டீச்சர். நன்றிமா, இவங்க எனக்கு குரு, கத்து கொடுத்த அவங்கதான். அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர். அவங்க நிறைய நாங்க இது பண்ணியிருக்கோம். நன்றிமா, எங்களுக்கு 2 படத்துக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. நீ அடுத்தடுத்த படங்களும் வருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான். என்னன்னா இப்ப ஸ்ரீலங்கன் இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடையுது. ஏன்னா சுலபமா ஈழத்தமிழ் பேசுற படங்கள் அவ்வளவா வெளிவர்றதே கஷ்டம். அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது. இந்த படங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது. ஆனா உலக தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான். அந்த கான்ட்ரவர்சியை நம்ம அதை தணிக்கை குழுவில் இதாகாம பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படிதான் 2 படமே எடுத்தாங்க. இது ஏதாவது கான்ட்ரவர்சியானாங்க, நான் நடிக்கிறதுனால கண்டிப்பா கான்ட்ரவர்சியா இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துறேன். அப்படிலாம் எதுவுமே வராது. அவர் ஏற்கனவே பட்டனால, சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறைய சென்சார்
அதனால இந்த படம் எப்படி சென்சார் ஆகாம கரெக்டா என்ன எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த விஷயத்த சொல்லணும்ன்ற ஒரு விஷயத்த சிவா சார் அந்த படத்துல சத்ய சிவா அழகா அதை அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எந்த அரசியல் பேச போறது இல்லை. எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியா தாக்கி இந்த படம் பேசாது. ஆனா மனிதர்களோட மனிதர்கள் ஒரு இனத்தோட வலியும் வேதனையும் சொல்ல போகுது. அதுதான் அந்த படம். அவங்களுடைய வலி வேதனை, அவங்க எப்படி அதுல இருந்து வெளியே வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம். சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணுல சொந்த நாட்டுல சொந்த மக்களோட வாழ்றதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இல்லாத சுதந்திரம் இல்லாம வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்ற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்க சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும், அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் வருது. அது மாதிரி ரமேஷ் கண்ணா கூட எங்க ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேல பற்று அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக், அதெல்லாம் எப்படி? அதான் நீங்க அந்த சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்சார்ல ஒரு படம் சிக்கினதுனால இல்ல ரொம்ப தெளிவா எடுத்திருக்கீங்களோ? இல்ல அப்படி இல்ல சார். உண்மையா நடந்த கதை, அதுக்கான நிறைய எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அப்போ அதை இதெல்லாம் விடுறாங்க சார். ஸோ நடந்த விஷயத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்றோம் இல்லையா சென்சார் போர்டில், அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது உண்மையா நடந்த கதைன்னு தெரிஞ்சா விடுறாங்க. ஸோ அதனாலதான் வந்து முன்னாள் பிரதமர் அந்த மாதிரியான டீட்டெயிலா டைரக்டா பேர் சொல்லாம இந்த மாதிரி மறைமுகமா யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது அவங்களுடைய கருத்து. சார் சசிகுமார் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஆனா அதை வேற வடிவில் கேட்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி தொடர்ந்து ஃப்ரீடம், இது வந்து சில தரப்பினரை வந்து ஏதோ நீங்க இலங்கை தமிழருக்கு ஆதரவானவர் அப்படின்ற மாதிரியே எடுத்துட்டு போற மாதிரி இருக்காதா? தமிழருக்கு ஆதரவாளர் சார், அவ்வளவுதான். அதே மாதிரி ஃப்ரீடம் அது என்னன்னா அது அமைஞ்சதான், இது பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல. ஆக்சுவலா வந்து இந்த படம் முதல் வந்திருக்கணும், ஃப்ரீடம் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் 2 படத்துக்கு வரணும், இல்ல டூரிஸ்ட் அவனுக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும். அந்த படம் வரல. இது ரெடியா இருந்த உடனே அவரு அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த டைம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க, இதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டேன். அப்படிதான். சுதந்திரம் டைட்டில் வச்சிருக்கலாமா? டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படங்கிறீங்களே. அதுதான் ஒண்ணு. முதல் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினைச்சோம். சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டாங்க, கிடைக்கல. விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம், அதுவும் வந்துருச்சு. அப்புறம் இப்ப எல்லாமே என்னமா இருக்குன்னா அந்த ஓடிடி, இப்ப சார் தான் சொன்னார், ஓடிடி கையில தான் எல்லாமே இருக்கு. பேர் கூட அவங்க கையில தான் இப்ப போயிடுச்சு. இங்கிலீஷ்ல வச்சாதான் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணணும் அப்படின்றது. ஆனா எனக்கு பர்சனலா கேட்டா தமிழ்ல வச்சா, ஏன்னா என்னோட படங்களே வரிசையா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்டுக்கேன். என்னப்பா என் படம் வரிசையா இங்கிலீஷ்ல ஒரு படமா தமிழ்ல வருமானு பாக்குறேன். பகையனுக்கு அருள்வாயின்னு ஒண்ணு போட்டிருக்கேன், ஒண்ணு இருக்கு. அதுதான் தமிழ்ல இருக்கு. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். நிஜமல் மேடம், ஒரு கேள்வி. நீங்க பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசுறதே கஷ்டம், அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம். ஆனா சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு டயலாக் இருக்கும். அவர் வந்து முதல்ல மலையாளின்னு தான் காமிச்சுப்பாரு. ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோட இருக்கும். ஓகேங்களா? தூய தமிழா இருக்கும், ஆனா மலையாளம் பேசுற மாதிரி இருக்கும். அது நீங்க பாக்கலையா? உங்களுக்கு உண்மையே கஷ்டமா இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ்? எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே, படம் நான் பார்த்துட்டேன், பட் எனக்கு பர்சனலி பேசுறப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு. சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த படம் சத்யசிவா சார், இந்த படம் வந்து வேலூர்ல தான் நடந்தது, 1995 நடந்தது. அப்ப 43 பேர் தப்பிச்சு போனாங்க சார். அந்த 43 பேரும் அன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து விசாரணை அப்போ வந்து அவங்க வந்து ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லவே இல்லை, அவங்க வந்து திட்டவட்டமா விடுதலை புலிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க. பட் இந்த சென்சார் வந்து நீங்க வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது சென்சார்ல வந்து இதை எப்படி ஏத்துக்கினாங்க சார்? ஸ்ரீலங்கால இருந்து வர எல்லாரையுமே நம்ம விடுதலை புலிகள் தான் சார் சொல்றோம். அது ரைட் சார். இல்ல சார், ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் தான் இருக்கு. நான் வந்து விளம்பரவாதம் பண்ணல, இருக்கிற உண்மையை வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சார். அது என்னன்னா முதல் இந்த படம் பண்ணும்போது ட்ரூ ஈவெண்ட்ஸ், இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான், இன்ஸ்பயர் தான். கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான். இப்போ நான் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, இதெல்லாம் நிஜம் இல்லை. அது வந்து ஃபிக்ஷனா தான் காமிக்கிறோம். அதுக்குள்ள இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபிக்ஷனா காமிக்கிறோம். அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றனாலதான் அது வெளியில வருது. நிஜமா அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார் இப்படி ஒருத்தர் இருந்தா அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அதெல்லாம் இல்லாம அப்படி ஒரு நிஜம் இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த ஜெயில இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனா இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னான்ற ஒரு விஷயம் அந்த உண்மைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனுக்கு ஊத்தி இல்ல அதே மாதிரி அந்த கைதிகள் வந்து அதுல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க சார். அவங்க வந்து உண்மையிலே திறமசாலிகள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 153 மீட்டருக்கு தோணுனாங்க சார். அதுவும் 67 அடி வித்து வந்து பண்ணாங்க அவங்க. இதுதான் வந்து full கதையும் சொல்றீங்க. இல்ல சார், இல்ல இல்ல இல்லைன்னா, இல்ல நான் அந்த மாதிரி செய்யலாம். அந்த எஃபர்ட்ஸ் இதை காமிச்சிருக்கீங்களா? அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா இருக்குங்க. எவ்வளவு இது பண்றாங்க அந்த தப்பிக்கிறது அந்த எஃபெக்ட் தானே அந்த பையன் கொடுத்தாரு. ஆண்டனின்ற பையன் இது பண்ணும்போது எங்களுக்கு கை கால்லாம் போச்சுன்றாங்க பாத்தீங்களா, அந்த எஃபெக்டோட இதுதான். நிஜமாவே தோண்டி போட்டிருந்தாங்க. அந்த நிஜ இதுலதான் போகணும். தண்ணி நிஜமாவே வரும். இவர் எப்பதான் முடிப்பாருலாம் எனக்கு தெரியும். ஒரு இடத்த ஒரு ஷாட்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த மூடி அதுக்குள்ளேயும் போடணும். இவங்க கட்டும் சொல்லல. அதுக்குள்ளேயும் நாங்க நிஜமாவே பண்ற மாதிரி தான் அது இருந்தது. அப்படி அது அந்த மாதிரி தான் சார் இருக்கும். அது நீங்க இப்ப படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவா இருந்ததோ, ஏன்னா ஃபிக்ஷன் அதனாலதான் காமெடி அங்க பண்ண முடியாது. அங்க ஒரு சாங்கும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அதை ஃபிக்ஷனோட சொல்லும் போது அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. நீங்க அதெல்லாம் பார்க்கும்போது இல்ல ப்ராமிசிங்கா சார், இருக்கு சார். நீங்க அந்த நியூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த இதை பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல. ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன்ல இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியா தான் அது இருந்திருக்கு. அதான் வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், டைரக்டர் சார், இந்த படத்துல வில்லன் தமிழ்நாடு போலீஸ், இந்திய அரசியல்வாதிகளுமா? அது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் சார். இந்த படத்துல வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்ல சார். அது ஒரு மலையாள போலீஸ் தான். ஆமா ஆமா சார். ஃப்ரீடம் போட்டுட்டு ஆகஸ்ட் 14 ஏன் போட்டீங்க? எதற்காக சார்? அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நாள் அன்னைக்கு தான் சார். அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க, நம்மளுக்கு எப்ப கிடைச்சது? என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாது? இல்ல சார், இப்ப என்னன்னா நாங்க எப்படி எடுத்துப்போம் அதை சார்? ஃப்ரீடம் சார், இந்த கதையில ஒரு ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14 போட்டது நமக்கெல்லாம் ஆகஸ்ட் 15 தான். அவங்க தப்பிச்சாங்க பாருங்க, அது ஆகஸ்ட் 14. அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14. அதான் சார். இப்ப அதே மாதிரி சீன்ல ஒண்ணு காட்டியிருப்பீங்க. இப்ப இருக்கிற ஆட்சி முறையை வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் ஆக்குனாங்க, சரிங்களா? அது சொல்ல வேணாம். ஆனா வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க. அந்த போராட்ட கொடியில வந்து டிஎம்கே கொடி இருக்கு. இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சார்? இது கொடியே இல்ல சார். அது சென்சார்ல அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார். அதுல கிடையாது சார். இல்ல சார், அந்த போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க, அதுல இருந்து பிளாக் அண்ட் ரெட். இல்ல, அது போட்டா அது சென்சார். அது இதுலதான் இருந்திருக்கும். மேபி இந்த யூடியூப்ல உங்களுக்கு காமிச்ச வெர்ஷன்ல தான் இருந்திருக்கும். அது வந்து எதுலயுமே வரல. படத்துலயோ யூடியூப் சேனல்லயோ வரல. உங்களுக்கு ரெண்டு காமிச்சாங்க பாத்தீங்களா? ஒன்னு இவங்க இப்ப உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல். இன்னொன்னு வந்து யூடியூப்லயும் தியேட்டர்லயும் வரப்போற ட்ரெய்லர் வராது சார். சசி சார், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 90 கோடிக்கு மேல வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அந்த தாக்கம் பாதிப்புலாம் அடுத்தடுத்த படங்கள்ல உங்களோட தனிப்பட்ட இதுல ஏதாவது பிரதிபலிக்கா? எப்படி இருக்கு? தனிப்பட்ட பிசினஸ்ல, சம்பளத்துல, அடுத்தடுத்த விஷயங்கள்ல? அதான் அன்னைக்கே நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு தான் அந்த பதிலே அன்னைக்கு சொன்னேன். நீங்க கேட்டதுக்கு தான் அன்னைக்கு பதில் சொன்னேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். பாதி பேர் பாராட்டுறாங்க, மீதி பேர் நீ என்ன காந்தியா, உனக்கு தேவையா, கடைக்காரங்களாம் கேட்கறான், நீ எதுக்கு விட்டு கொடுக்குற, எவ்வளவுக்குள்ள பாராட்டுறேன்னு அந்த பக்கம் அந்த பக்கம் திட்டம் விழுகுது. இது உனக்கு தேவையா? நீ வேட்டுக்கு வேகமா சொல்லிட்டு வந்துட்ட. வெளியில போனதுல இருந்து எனக்கு அதுதான், இது யாரா பெரிய நீ இது பெறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது. அது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால, டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாயிட்டேன்ட்டு அப்புறம் என்ன, அதாவது அப்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடாம இருப்பாங்கல்ல, விட்டு கொடுத்து அவங்க எல்லாம் கொடுத்துருப்பேன்ல, அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல? டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளவு போதேன்னு படத்துல இருக்கவங்களே கேட்கறாங்க. சொன்னேன், அது ப்ரொடியூசருக்கு போங்க, எனக்கு கரெக்டா வந்த சம்பளம் வந்தா போதும் அப்படின்னு தான் இருந்தேன். அது ப்ரொடியூசருக்கு தான், நமக்கு இல்ல. $1,000,000 அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு. டைரக்டர், நீ எப்ப வந்த? அப்படியா? இங்கதான் இருக்கேன், அவனை பார்க்க. இந்த இலங்கை தமிழர் அது சம்பந்தமா எடுத்தாவே இங்க இருக்க முக்கிய ஒரு அரசியல்வாதிய மேடைக்கு வர வச்சிருவாங்க. நீங்க நடந்த சம்பவத்தை எடுத்திருக்கீங்க, அவருக்கு கண்டிப்பா போயிருக்கும். நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா அந்த அரசியல்வாதி கிட்ட? ஏன்னா அவர் தான் மிக முக்கியமா வந்து எப்ப பார்த்தாலும் மேடையில பேசுவாரு. சார், நாங்க இந்த படத்துல வந்து அப்படி அரசியல் சம்பந்தமா யாருக்கிட்டயுமே பேசல. ஆனா உண்மையா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கோம். அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். அதனால
அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுறாரு. சோ அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்டே பேசிடலாம்ல. அதுதான். எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்ல, அது கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் அப்போ அவர் இருக்கும்போது இல்லையே. இறக்கும்போது. இல்ல அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். ஸோ அதை இதுலயே போட்டிருக்கீங்க. ம். ஸோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்ல, இது சென்சார் கண்டிப்பா போகும்போது. ஸோ கண்டிப்பா. அதை எப்படி இது பண்ணி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்ல சார், அதான் கதையாவே ஒரு உண்மையான நடந்த கதை தானே, உண்மைக்கு நெருக்கமான கதைன்னும் போது அவங்க அதை அலோவ் பண்றாங்க சார். ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு. யூஏ சென்சார் ஆயிடுச்சு. ஆமா. சசிண்ணா ஒரு அண்ணா நிறைய பேர் இப்ப சொல்றாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்றாரு, ஆனா சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு. உங்க வார்த்தையில கரெக்டா சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு. என்னன்னா நீங்க சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க, சம்பளம் ஏத்த மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்களா? அது உண்மையா என்ன? உண்மைதானே, அதான் இப்ப அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதை சொன்ன பிறகுதான் எல்லாமே இதாகுது. அது உண்மைதானே, யாரும் தர்றதில்ல. நடிச்சது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம்தான். அதான் அப்படித்தான் இருக்கு. இது சத்யசிவா சாருக்கு. சத்யசிவா சார், வாழ்த்துக்கள் சசி, உங்களுக்கும் உங்க படக்குழுவுக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு படம் எடுத்திருக்கீங்க. உங்க ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சி பூர்வமா இருந்தது. அவர் வந்து வாழ்க்கையில இங்க வந்து அதே கஷ்டங்களை பட்டிருக்கேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரி, இப்ப அவரு சொன்ன மாதிரியே நாங்களுமே ஒரு 5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க தான். அவர் சொன்னாரு, நான் சொல்லல. இது வந்து படிக்கும் போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த 90ஸ்ல இருந்த முக்கியமா ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியல. ஆனா இது சொன்னா ரொம்ப ஒரு வெறும் வலி மட்டும் இல்லாம அதுல ஒரு வீரம் இருக்கு சார் ஆக்சுவலா. ஏன்னா அவரு சொன்ன மாதிரி அந்த ஒரு 106 மீட்டரை தாண்டி போறதுல ஒரு வீரம் இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. சரி, ஒரு படமா பண்ணும்போது ஒரு ஹீரோயிசம் இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஸோ இதை ஏன் படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். இல்ல சார், அவங்க டைரக்டா சந்திச்சு போனவங்க கிட்ட நம்ம பேசல. ஆனா சந்திச்சு போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசணும். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அதுல தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு 23 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு அதுல பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் ஆனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல தப்பு இல்ல, வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால அவங்க எங்க இருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. நாங்க ஒரு 10 முகாமுக்கு போனோம். அந்த 10 முகாம்ல பேசும்போதும் அதுக்கு கனெக்ட் ஆனவங்க இருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் சம்பந்தமா கனெக்ட் ஆனவங்க, அப்ப இருந்தவங்க, அப்ப இதை பார்த்திருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் நாங்க பண்ண ரிசர்ச். நிஜமன் மேடம், மேடம் நீங்க ஜெய் பீம் ஆகட்டும், இந்த படமாகட்டும், ஜெண்டில் உமன், காதல் என்பது படம் எல்லாமே உங்க வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூர்ட் ரோலா நடிக்கிறீங்க. அது வந்து என்ன காரணம்? உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா ஆடல் பாடல் அந்த மாதிரி இதெல்லாம் கமர்ஷியலா நடிக்கணும்னு ஆசை இருக்கா, இல்ல இந்த மாதிரி கேரக்டரா உங்களை தேடி வருதா? எனக்கு வர்ற கேரக்டர்ஸ் அதிகமும் இப்படிதான். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கேரக்டர்ஸ் பண்ணதான் பிடிக்கும், அவ்வளவுதான். சசி சார், இங்க இப்போ சில நடிகர்கள் பெரிய ஈவெண்ட் வச்சு அந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா நடத்துறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? நேரு ஸ்டேடியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கேட்கவே சந்தோஷமா இருக்கே. சார் நீங்க நல்ல மனிதர், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? மதுரைக்காரங்க எத்தனாலே வந்துருவாங்க. சோ அதனால கேக்குறேன். வேணாம், இதுவே நல்லாதானே இருக்கு, ஒரே நல்லாதானே போய்கிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு அதை விடுற? இதுவே நல்லா இருக்கு, இது இப்படியே இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது நல்லா இருக்கு. நான் இத்தனை வருஷமா அவங்களதான் ரசிகர் மன்றம் இல்ல, அப்படி எனக்கு ஆக்சுவலாவே எனக்கு அது எனக்கு பர்சனலா அது பிடிக்கல. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படிதான் வந்து காலேஜ்ல போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது வேணாம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷனு, அங்க போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலா நினைச்சேன். அதனாலதான் நான் நந்தன்லையும் பள்ளியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் 2 ப்ரொடியூசரை தப்பிச்சிட்டேன். இவர் கேட்கல, அதனால இன்னும் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவோம், அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன். ஆனா எனக்கு பர்சனலாவே
என்னுடைய படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க. அங்க போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்க, அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. அவங்களோட படிப்பையும் அவங்க ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் அதுல இருந்து பண்றது இல்லை, அதுதான் நான் விலகியிருக்கேன். சார் ஜிப்ரான் சார் மேடையில பேசுறப்ப ஆர்கே சுலமணி சார் நினைக்கிறேன் ஏழைகளின் இளையராஜா அப்படின்னாரு. நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? ஏன்னா இளையராஜானா 2 கருத்து இருக்குது. மியூசிக்லயும் ஒரு சிறப்பு, எல்லாத்துலயுமே சிறப்பு. நீங்க மியூசிக்ல இன்னும் சிறப்பா இருப்பீங்களா, இல்ல அவரை மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கிடுவீங்களா? இல்ல சார், ஐயோ என்ன சொன்னாலும் மாட்டேனே. ஓகே, இல்ல சார், எனக்கு நான் அவர் சொன்னது அது ரொம்ப பெரிய வார்த்தை, நான் அப்படிதான் பாக்குறேன். பட் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட், நான் இந்த யார் நடிச்சிருக்காங்க அது எல்லாம் பாக்குறத விட எனக்கு ஸ்கிரிப்ட், டைரக்டர்ஸ், அப்புறம் சில நேரம் இப்போ வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வருது. இப்போ இவங்க கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நாகராஜ்னு டைரக்டர், இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்துல நம்ம இருக்கணும், இந்த படம் நம்ம இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிதான் நான் உள்ள வரேன். ஸோ அந்த அளவு தான் என்னோட சினிமா மேல இருக்க லவ் மட்டும்தான் நான் அந்த படத்து கூட கமிட் ஆகுறதுக்கு, வேற எந்த ரீசனும் இல்லை. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் மைக்கு மட்டும் கொடுக்குறோம், இறுதி கேள்வியாக இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க சார். இலங்கையில மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, காரைத்தீவு, இந்த மாதிரி இடங்கள்ல தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அண்ணா சொல்லுங்கண்ணே, பரவாயில்ல சொல்லுங்க, நீங்க மனசுல இருக்க சொல்லுங்க, கேளுங்கண்ணே, ஒண்ணும் இல்லை, சாரிண்ணே. அதான் சாரிண்ணே சொல்லுங்கண்ணே, கேளுங்க. நான் இலங்கையில இருந்தவன். அங்க இருந்து 83ல நான் வந்துட்டேன். அதனால கேட்கிறேன், காரைத்தீவு, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, இந்த பகுதிகளில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அங்கே இருந்த அந்த மக்களை நீங்க சந்தித்தீர்களா? ஆமா ஆமா கண்டிப்பா. அந்த மக்களோடு பேசினீர்களா? கண்டிப்பா. அவருடைய உணர்வுகளை நீங்கள் இதில் எடுத்து வைத்திருக்கிறீர்களா? நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ்க்கான விடை கண்டிப்பா அதுல இருக்குங்க. உங்களோட ஆதங்கம் எவ்வளவு இருக்கோ அதை நான் விஷுவலா காமிச்சிருக்கேன். அததான் நான் சொன்னேன்.